வணக்கம். உளுந்தூர்பேட்டையில் கிராம உதவியாளர்கள் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் பிச்சுக்குட்டி தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் முருகன், மாநில பொருளாளர் திருப்பதி, மாநில துணை பொதுச் செயலாளர் சக்கரவர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிராம உதவியாளர்கள் வருகை புரிந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டை உழவர் சந்தையில் இருந்து நகராட்சி அலுவலகம் வரை ஊர்வலமாக சென்று பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் சிறப்புரையாற்றினர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் முருகன், 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேட் ஊதியத்தை கிராம உதவியாளர்களுக்கு தமிழக அரசு வழங்க வேண்டும். கிராம உதவியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி அரசு ஆணை விரைவில் திருத்தம் செய்து கருணை அடிப்படையில் கல்வி தகுதியேற்றவாறு தகுந்த பணியினை வழங்கிட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். பணி மூப்பு அடிப்படையில் கிராம உதவியாளர்களுக்கு கிராம நிர்வாக துணை அலுவலர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி சென்னையில் சிறப்பு கவன ஈர்ப்பு பேரணி நடத்தப்படும் என தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியாளர்களிடம் கூறினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் தண்டபாணி, மாநில செயலாளர் முகமது காசிம், மாநில செயலாளர் சந்திரசேகர், மாவட்ட அமைப்பு செயலாளர் பிரபு, மாவட்ட தலைவர் தேவராஜன், மாவட்ட தலைவர் அண்ணாமலை, மாவட்ட பொருளாளர் ரஜினி, மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ், மாவட்ட இணை செயலாளர் பார்த்தசாரதி, மாநில மகளிர் அணி சுபாஷினி, வட்டார தலைவர் அருணாச்சலம், வட்டார செயலாளர் ராமலிங்கம், வட்டார பொருளாளர் சிவகுருநாதன், மாவட்ட மகளிர் அணி வள்ளி தேவி மற்றும் 300க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டனர்.